திருவள்ளூர் அருகே துப்பாக்கி கொள்ளையர்கள் நகைக்கடை ஒன்றில் புகுந்து கொள்ளையடிக்க முயன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சாலை முடுக்கெல்லாம் துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு படையினர் தீவிர கண்காணிப்பில் இருக்கும்போது சொகுசு காரில் துப்பாக்கி கொள்ளையர்கள் வலம் வருவது கேள்விக்குறியாக உள்ளதென சமூக ஆர்வலர்கள் கொந்தளிக்கின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் மாதர்பாக்கம் பகுதியில் ரமேஷ் என்பவர் நடத்தி வரும் கன்யா ஜுவல்லரி என்ற தங்க நகை கடையில் சொகுசு காரில் பெண்கள் போல வேடம் அணிந்து வந்த 5 பேர் கொண்ட கும்பல் நகை கடைக்குள் துப்பாக்கியுடன் புகுந்துள்ளனர். அப்பொழுது கடையில் இருந்த ரமேஷ் அலறி அடித்துக் கொண்டு ஓடி வந்தபோது கையில் வைத்திருந்த துப்பாக்கியை காட்டி அமைதியாக கடையில் உள்ள நகைகளை பார்சல் செய்து கொடுத்து விடுமாறும் இல்லை என்றால் துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்து விடுவதாகவும் மிரட்டியுள்ளனர். நகைக்கடை உரிமையாளர் ரமேஷ் ஒரு கட்டத்தில் கூச்சலிட்டு தப்பிக்க முயன்றபோது கையில் இருந்த துப்பாக்கியை கொண்டு ரமேஷை அந்த மர்மகும்பல் சரமாரியாக தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. ரமேஷின் கூச்சல் சத்தம் கேட்டு அருகாமையில் இருந்தவர்கள் கடைக்குள் நுழைந்ததைக் கண்ட மர்ம கும்பல் தயார் நிலையில் இருந்த சொகுசு காரில் தப்பிச் சென்றது. குறிப்பாக தேர்தல் நேரத்தில் ஆங்காங்கே காவல்துறையினர் துப்பாக்கி ஏந்திய போலீசார் உதவியுடன் கடும் சோதனையில் ஈடுபட்டு வந்து கொண்டிருக்கும் நேரத்தில் 5 நபர்கள் பெண்கள் போல வேடம் அணிந்து கொள்ளையடிக்க முயற்சித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சும்மா அப்படி காட்டி நின்றாங்க, சவுண்டு வரல, அவங்க அடிக்கிறதுக்குள்ள அது பூந்துச்சு. நகை ஏதாவது எடுத்துட்டு போயிருக்காங்களாமா? அதெல்லாம் போல, அதுக்குள்ளே ஓட்டாங்க. நாங்கள் ஓடணுமே. ரொம்ப அடிங்களா அவருக்கு? அடி பயந்து 4 இடத்துல அடி. உடம்பு எத்தனை பேர் வந்தாங்க? 5 பேர் வந்தாங்க. ஆனால் உள்ள மட்டும் ஒரு ஆள் வந்தாங்க. இத்தனைத்துக்கு எல்லாரும் பார்க்குறாங்க. ஒருத்தர் கூட வரல. நம்ம அடிக்கிறோம், செய்கிறோம், கத்துறோம், வெளியே எல்லாருக்கும் தெரியாது.